இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ட்ராவல் டைம் யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பில் 1 கப் அளவு நான் வந்து ரெட் அவல் எடுத்துக்கிறேன். 1 கப் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே கப்பில் ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதை வந்து நான் வேறு ஒரு தட்டில் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அளவெடுத்த அதே கப்பில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து சீரகமும் ஒரு பிஞ்ச் அளவு ஓமமும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நான் நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு வறுத்த ரெட் அவலையும் அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கல்லையே வந்து நான் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெட் அவல் அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் பொட்டுக்கல்லை அரைச்சிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு ஜல்லடை எடுத்து நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ட்ராவல் டைமில் வந்துட்டு சுடுதண்ணி இருந்தாலே நமக்கு போதும். சுடுதண்ணி வந்து நல்லா கொதித்த சுடுதண்ணியை வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணாலே போதும். ஹோம்மேட் செர்லாக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.